night is the most crucial night. காரணம் எவிடன்ஸ் அளிக்கப்படுது. உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது. ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல, நான் புதுசாக அது பொருளை கலப்பினீங்க சொல்லல, தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அளிச்சதுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்கான். அப்ப என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது? அதன் பிறகு 25ஆம் தேதி காவல்துறை சொல்றாங்க ஞானசேகரன் சாயந்தரம் கைது பண்ற பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யல, செல்போன்ல எங்களுக்கு தெரியல. மே 14ஆம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி யாரும் நம்ம பேசல. அடிச்சீங்களா? ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா? கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரி கிட்ட பேசினாங்க? அவங்கள கூப்பிட்டு பேசுனீங்களா? மா சுப்பிரமணியம் அமைச்சரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டீங்களா? எஸ்ஐடி மா சுப்பிரமணியம் உன்ட்ட கேட்டீங்களா? எதற்காக போன் வந்துச்சு? எதற்காக நீங்க பேசுனீங்க? இந்த பேட்டர்ன்ல எதற்காக நீங்க இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க? இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டீங்களா? அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாது. 25ஆம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க். ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க். ஸோ கோட்டூர் சண்முகத்திற்கு எதற்காக இவ்வளவு பதட்டம்? அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர். அப்ப காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு